ஹலோ குட்டிச்சலங்களா, நம்ம இன்றைக்கி பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் ஓகேவா. சரியா தவறா என கூறுக, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், -32 கூட்டல் எதிர்மறை அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்மறை அப்படின்னா இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது இங்கே -32 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அங்கே ஆன்சரில் என்ன வரும், +32 ஓகேவா. புரியுதா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -32ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ். புரியுதா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். -90 + -30 ஓகேவா. ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. தப்பு தானே. ரெண்டையும் நம்ம சேம் சிம்பிளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன சிம்பிளோ அதை போடணும். அப்போ -120ன்னு வரணும். 120 -120ன்னு வரணும். ஆனால் 60ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், -125 + 25 ஆன்சர் வந்து -100ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாவா. இது கரெக்டு தான். எப்படி சிம்பிள்ஸ் வந்து மாறி இருக்குது. ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரை குறிய போடுவோம். அதனால் இது கரெக்டாக -100. அதனால் இது சரி. ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றை கூட்டுக. எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. 8 மற்றும் -12 ஓகேவா. எப்படி இதை வந்து எண்கோடை யூஸ் பண்ணணும், நம்பர் லைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், பிக்சரில் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்பர் லைன் வந்து நம்ம எழுதிக்கணும் ஓகேவா. வரைஞ்சிட்டோமா, ட்ரா பண்ணிட்டோமா. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 8 ஓகேவா, +8 ஓகேவா. அப்போ நம்ம 0லேருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மிகை எண்கள் எந்த சைடு இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு போகணும் ஓகேவா. புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா. பாசிட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் சைன் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் தான் போகணும். ஆனால் +8 ஓகேவா. புரியுதா. இப்போ ட்ரா பண்ணலாம். 0 to 8 கவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா 8க்கு வரும் ஓகேவா. இப்போ நம்ம 8க்கு நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து -12 அப்படிங்கும்போது நெகட்டிவ் சைடு நம்பர்ஸ் எப்படி இருக்குது அந்த டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும் ஓகேவா. அப்போ ஆப்போசிட் சைடு நம்ம மூவ் பண்ணணும். நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், புரியுதா உங்களுக்கு. இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சைடு வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் நெகட்டிவ் டைரக்ஷனில் ஓகேவா. எது நெகட்டிவ்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் சைடு தான் போகும். நெகட்டிவ் நம்பர் சைடு போகும்போது நெகட்டிவ் நம்பரை பார்த்து போகும் ஓகேவா. அப்போ -12னா 12 நம்பர்ஸ் நம்ம கழித்து தள்ளி போகும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது, -4ன்னு வருது ஓகேவா. இப்போ நம்ம நார்மலாக கூட்டும்போது எப்படி கூட்டுவோம், 2 சைனையும் பார்க்குறோம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுவோம். அப்போ -4 ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. ஓகே. அடுத்த சம் பாருங்கள், செகண்ட் சம். எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. -3 மற்றும் -5 ஓகேவா. ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ அதுக்கு எண்கோட்டை எப்படி பயன்படுத்தணும், நம்பர் லைன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஆமாவா. அப்போ 0லேருந்து -3 அப்படிங்கும்போது மைனஸ் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் தான் நம்ம மூவ் ஆகணும் ஓகேவா. அப்போ ஆமாவா. இப்போ நம்ம பின்னாடி தான் போகணும், பேக்வேர்ட் ஃபார்வர்ட் ஓகேவா. பேக்வேர்ட் சைடு தான் நம்ம மூவ் ஆகணும் ஓகேவா. இப்போ மூவ் பண்ணுறேன் பாருங்கள். 3 வந்து முன்னாடி போகணும். ட்ரா பண்ணியாச்சா பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -3ல் இருக்குது ஓகேவா. இப்போ அடுத்து -5 அப்படிங்கும்போது மறுபடியும் மைனஸ் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் தான் நம்ம மூவ் ஆகணும் ஓகேவா. பேக்வேர்டு ஓகேவா, பின்னாடியாக போகணும். எத்தனை நம்பர் தள்ளி போடணும், -5. அப்போ 5 நம்பரை வந்து தள்ளி போடணும். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
நம்பர் லைனில் வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு -8ன்னு. ஓகேவா? அதாவது கொஸ்டினை பாருங்கள், 2 நம்பரோட சைனும் சேமாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணணும், அடிஷன். ஓகேவா? அப்புறம் நம்ம கூட்டும்போது 8ன்னு கிடைக்கும். சரியா? சிம்பிள் வந்து மைனஸ், அதனால் -8 தான் ஆன்சர். புரியுதா செல்லக்குட்டிகளா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். -100 ப்ளஸ் -10. ஓகேவா? இப்போ 2 கொஸ்டினில் 2 நம்பரோட சைனும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதனால் நம்ம ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ 100 + 10 110. ஓகேவா? 110 ஆன்சர். ஓகேவா? 100ஐயும் 10ஐயும் கூட்டும்போது 110, சைன் வந்து மைனஸ். ஓகே, புரியுதா குட்டிச்சிலங்களா? அடுத்த சம், ஃபோர்த்து சம் பாருங்கள். 20 + -72. ஓகேவா? இந்த கொஸ்டினில் எப்படி இருக்குது? சைன் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். கழித்து பெரிய நம்பரோட சிம்பிளை போடுவோம். ஓகேவா? போடுங்க. ஆன்சர் போட்டிங்களா? பிக்கஸ்ட் நம்பர் 72. 72லேருந்து 20 கழிக்கிறோம். அப்போ 52ன்னு வரும். சைன் வந்து மைனஸ். ஓகேவா? பெரிய நம்பரோட குறி மைனஸ், அதனால் -52 ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5th ஒன், 82 + -75. ஓகேவா? அப்போ அந்த 2 நம்பரோட சைன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போடணும். ஓகேவா? அப்போ 82ல் இருந்து 75 நம்ம கழிக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ், அதனால் +7. ஓகே, அடுத்து 6th சம் பாருங்கள். -48 + -15. ஓகேவா? ரெண்டுமே 2 நம்பரோட சைனும் எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது, சேமாக இருக்குது. அதனால் நம்ம அடிஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? போடுங்க. -63ன்னு கிடைக்கும். சரியா? சைன் வந்து மைனஸ். ஓகேவா? ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு சம் பாருங்கள். -225 + -63. ஓகேவா? 63. அதாவது 2 நம்பரோட சைனும் சேமாக இருக்குது. போன சம் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி தான். ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சைனை போடணும். ஓகேவா? ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. -288 தான் ஆன்சர். ஓகேவா? -288 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ்.